இல்லப்பா, நான் அப்படிலாம் எதுவும் பண்ணலப்பா. அப்பா அவரு என்ன சும்மா கத்தி கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காத. பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கியா? நாடகமா? நானா? நான் என்ன நாடகம்? என்ன இது? என்ன நகை? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சொல்றீங்க? என்ன நீ என்னையா நாடகம் போடுற? நான் வரல. அப்பா சொல்லுங்கப்பா. அப்பா அப்பா சொல்லுங்கப்பா. என்ன கூட்டிட்டு போறேன்னு சொல்லுங்கப்பா. அப்பா இத தப்பா புரிஞ்சுட்டாங்க. நான் வரல. அப்பா அம்மா சொல்லுப்பா. அம்மா அம்மா சொல்லு. என்ன விடுங்க. நான் வரல, விடுங்க. விடுங்கன்னு சொல்றேன்ல. ஐயோ என்ன விடுங்க. நான் எந்த தப்பு பண்ணல. என்ன விடுங்க. அம்மா ஏய் வா. என்ன விடுங்க. ஏய் வண்டில ஏறு. அப்பா ஏறுமா. அப்பா ஏறுமா. அப்பா சொல்லுங்கப்பா. அப்பா என்ன விட சொல்லுங்கப்பா. விட சொல்லுங்க. அப்பா அம்மா அம்மா நீ அத சொல்லுமா. இப்ப சொல்லுமா, ஏன் இப்படி பண்ண? நான் என்ன சார் சொல்றது? நகையை விற்க போன இடத்துல திடீர்னு வந்து அது தங்கமே இல்ல கவரிங் நகைன்னு சொன்னா? ஏமா, தங்கம்னு சொல்லி கவரிங் நகையை விக்கிறது தப்பு இல்லையா? கேளுங்க சார், நல்லா கேளுங்க. ஆனா என்கிட்ட கேட்காதீங்க. தோ இங்க இருக்காங்கல்ல, இவங்க கிட்ட கேளுங்க. ஏதோ உடம்பு சரியாம இருக்காங்களேன்னு வீட்டுக்கு பார்க்க போனா என்ன கம்பல் பண்ணி என்கிட்ட கவரிங் நகை எல்லாத்தையும் கொடுத்து விற்க சொல்லி என்ன வசமா சிக்க வச்சிருக்காங்க. அவங்க விக்காம என்ன எதுக்கு விற்க சொல்றாங்கன்னு அப்பவே எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. சரி அப்பாவாச்சே அப்படின்னு நம்பிதான் நாசமா போய் இங்க நிக்கிறேன். ஏமா, இதெல்லாம் ஒரு நல்ல குடும்ப பொம்பளை பண்ற வேலையா? அது ஒரிஜினல்ல நீ வித்து தின்னுட்டு கவரிங் நகைய வச்சு அப்பாவை ஏமாத்தினது மட்டும் இல்லாம பெத்த புள்ளன்னு கூட பார்க்காம என்ன மாட்டி விட்டு வேடிக்கை பாக்குறியே. சீதா, அதான் உன் புள்ள கேக்குறாள்ல, அவளுக்கு பதில் சொல்லு. தங்க நகையெல்லாம் எப்படி கவரிங் நகையா மாறிச்சுன்னு சொல்லு. கேக்குறாருல, பதில் சொல்லு. கேக்குறாருலமா, சொல்லு. இந்த நகையெல்லாம் என்ன தவிர வீட்ல வேற யாரும் போட்டதே இல்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவ தான் வந்து தான் சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு போடணும்னு வாங்கிட்டு போறான். அதுக்கப்புறமா தான் அது கவரிங்னு தெரிய வந்துச்சு. ஐயோ 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 ஐயோ. அப்பா, நான் தான் உன் நகையில எடுத்துட்டு போய் கவரிங் நகையை மாத்தி வச்சிட்டேன்னு சொல்றியா? ஐயோ, இது அந்த ஆண்டவனுக்கே பொறுக்காது சார். அந்த ஆண்டவனுக்கே பொறுக்காது. போய் சொல்றாங்க. இந்த நகையெல்லாம் இதோ இங்க நிக்கிறாங்களே எங்க அம்மா, அவங்களோட தான். ஐயோ, இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நகையை வித்து தரணும்னு என்கிட்ட கேட்டதுனாலதான் நான் வந்தேன். ஏதேதோ ஃப்ராடுத்தனம் பண்ணி ஒரிஜினல் நகையெல்லாம் வித்துட்டு என்ன இதுல கோத்த விட பாக்குறாங்க சார். ஏம்மா, அப்ப நீ உங்க அம்மாவை ஃப்ராடுன்னு சொல்றியா? பின்ன அவங்கள தவிர இந்த நகையை வேற யாருமே போட்டுக்கலனா அப்ப இந்த வேலையை யார் பண்ணிருப்பா? அவங்க தானே பண்ணிருக்கணும். என்ன எதுக்கு சொல்லிட்டே இருக்கீங்க? நீ உறுதியா தான் சொல்றியா? சார் சத்தியமா சொல்றேன் சார், எங்க அம்மா தான் அதை பண்ணிருக்கணும். நீங்க சொல்லுங்க சார், உங்க வைஃப் சொல்றது கரெக்டா இல்ல உங்க பொண்ணு சொல்றது கரெக்டா? அவர் எப்படி சார் பதில் சொல்லுவாரு? அவர் எப்பவுமே அவர் பொண்டாட்டி சைடு தான் பேசுவாரு. இதுங்க ரெண்டுமே கூட்டு கலவாணிங்க தான் சார். இதுங்களை நம்பாதீங்க. பாவப்பட்டு பரிதாபப்பட்டு பார்க்க போன என்ன பிளான் பண்ணி கவரிங் நகையை கொடுத்து வைக்க சொல்லி இப்ப போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு வந்து நிக்க வச்சுட்டாங்க. இவங்க ரெண்டு பேரையும் உள்ள வச்சு போலீஸ் ஸ்டைல்ல விசாரிப்பீங்கல்ல, அப்படி விசாரிங்க. அப்பதான் உண்மை என்னங்கிறது தெரியும். ஐயோ சார், நீங்களே சொல்லுங்க சார், ஒரு சாதாரண வேலையில இருந்துட்டு எப்படி சார் இவ்ளோ நகையை சேர்த்திருக்க முடியும்? அவங்களுக்கு எங்க இருந்து அவ்வளவு பணம் வந்துச்சு? அவ்வளோ பெரிய வீட்டை எப்படி சார் கட்ட முடியும் சொல்லுங்க? எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாதவங்க மாதிரி எப்படி நிக்கிறாரு பாருங்க. நான் அடிச்சு சொல்றேன் சார், இதுங்க ரெண்டும் தான் இந்த ஃப்ராட் வேலையை பண்ணிருக்கோம். அபாண்டமா பொய் சொல்லாத ரேவதி. உள்ள வச்சு முட்டிக்கு முட்டி தட்டினா உண்மை தானா வெளியே வரும் சார்.
பாத்தீங்களா? அவங்க அழறத பாத்தீங்களா? தப்பு பண்ணலனா இந்த மாதிரி தைரியமா பேச வேண்டியதானே? எதுக்கு அழணும்? கேளுங்க. அவங்க 2 பேரும் அதுக்காக அழலமா. இத்தனை நாளா தங்கம்னு நினைச்சிட்டு இருந்த அவங்க பெத்த பொண்ணு தங்கம் இல்ல போலின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அழறாங்க. என்ன சார் நீங்க நான் சொல்றத புரிஞ்சுக்காம நீங்க என்ன மொல்ல பேசிட்டு இருக்கீங்க? யோ கான்ஸ்டபிள், ஐயா இங்க வாயா. சொல்லுங்க ஐயா. நீ என்ன பண்ற? இந்த அம்மா வீட்டுக்கு போய் அவங்க வீட்டுல இருக்கிற நகையெல்லாம் எடுத்து வர சொல்லு. இங்க வந்ததுக்கு அப்புறம் இதே போல இன்னொரு செட்டு நகை அதுல இருந்துச்சுன்னா மத்தத அப்புறம் விசாரிச்சு முடிவு பண்ணிக்கலாம். ஐயோ சார் 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 வேணா சார். எங்க வீட்டுக்கு போலீஸ் போனா அவ்வளவுதான் சார். அப்புறம் மாமனார் மாமியார்லாம் வந்துருவாங்க சார். பெரிய வில்லங்க மாடு சார். வேணா சார். அதுக்கப்புறம் என்னைக்குமே எங்க வீட்டு பக்கம் போக முடியாது சார். வேணா சார். ப்ளீஸ் சார். நான் சொன்னா கேளுங்க சார். நான் எதுவுமே பண்ணல சார். இந்த பாருமா, அப்ப உண்மையை ஒத்துக்க. சத்தியமா நான் எந்த தப்பு பண்ணல சார். அவங்க தான் சார் ஃப்ராட். அவங்கள கேளுங்க. பெத்த புள்ளன்னு கூட பார்க்காம இப்படி பண்ணிட்டியே. நீ நல்லாவே இருக்க மாட்ட. நாசமா போயிடுவ. திட்டம் போட்டு என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்க வச்சிட்டியே. நீ உருப்பட மாட்டமா? நீ உருப்படவே மாட்ட. சரி, நீங்க இந்த அம்மா வீட்டுக்கு போய் தரவா சர்ச் பண்ணி எடுத்துட்டு வந்துருங்க. சரிங்க ஐயா, எடுத்துட்டு வந்துருங்க. ப்ளீஸ் சார். நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க சார். வீட்டுக்குள்ள போக வேண்டாம் சார். நான் சொல்றத அம்மா, கேளுங்க சார். அங்க போய் உட்காருமா. சார் சார் ப்ளீஸ் சார். நான் சொல்றல சொல்றத போய் உட்காரு. அம்மா கொஞ்ச நேரம் போய் உட்காரு. சார், நீங்களும் அங்க போய் கொஞ்ச நேரம் உட்காருங்க. சரி. உட்கார் சீதா. ஐயா கூட்டு வந்துடுங்க ஐயா. சரி, நீ போ. கான்ஸ்டபிள் எல்லாத்தையும் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருப்பாரு. சொல்லு. இதெல்லாம் என் வீட்டில் இருந்த நகைங்க சார். என்ன நகை? யாருடைய நகை? இதெல்லாம் எங்கள் மாமியாரோட நகை சார். இது எல்லாமே உங்க நகை தானம்மா? அதே மாதிரி மாத்தி வச்சிருக்கேன். ஓ, அப்ப நீயும் உன் பொண்டாட்டியும் சேர்ந்து தான் இத்தனை நாள் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. மன்னிக்கணும் சார். மாமியார் வீட்டில் பிரச்சனை, நகைலாம் அங்கே இருந்தால் சேஃப்டி இல்லைன்னு அவங்க கொடுத்து விட்டதா சொல்லி தான் இவன் என் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தா. ஏண்டி இது எங்கே கொண்டு வந்துன்னு கேட்டதுக்கு நம்ம வீட்டில் இருந்தாதான் பாதுகாப்பாக இருக்கும்னு சொன்னான். அவ பேச்சை நான் நம்பி தான் என் மாமியார் மாமனார்கிட்ட கூட அதை பற்றி ஒன்றுமே கேட்கல. இவ்வளோ விஷயம் நடந்தோம் எனக்கு எதுவுமே தெரியாது சார். ஏமா, உன்னை பெத்து வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி நல்ல இடத்துல கட்டி கொடுத்து சீர் சனம்னு எல்லாம் பண்ணி அது பத்தாதுன்னு போகும்போது வரும்போது கையில் இருக்கிறதெல்லாம் உனக்குன்னு கொடுத்து நீ பெத்த உன் பிள்ளைங்களுக்கும் சேர்த்து செஞ்சு இன்னமும் உனக்காக எது வேணாலும் செய்ய தயாரா இருக்கிற உன்னை பெத்தவங்களுக்கு நீ செய்யற கைமாறு இதுதானா? இதுக்கு பதிலா நீயே உன் கையால அவங்களுக்கு விஷத்தை கொடுத்துருக்கலாம். பணம் வாங்கிட்டு வா, நகை வாங்கிட்டு வா, நட்டு வாங்கிட்டு வான்னு டார்ச்சர் கொடுக்குற மாமனார் மாமியாரை பார்த்துருக்கேன். ஆனா உன்ன மாதிரி ஒரு நன்றி கட்ட பொம்பளையை நான் பார்த்ததே இல்லைம்மா. புருஷன் கேட்டான், மாமியார் கேட்டாங்கன்னு சொந்த அப்பா அம்மா கிட்டயே அடிச்சு புடுங்குற நீ எல்லாம் நல்லா இருப்பியாமா?
பாவம், எவ்வளவு வயசானவங்க. அவங்கள பார்த்தா எனக்கே அவ்வளவு கஷ்டமா இருக்கு. நீ கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இப்படி பண்ணி வச்சிருக்க. உங்க அப்பா ஹாஸ்பிட்டல்ல சாவ கிடக்குறப்போ உங்க அம்மா இந்த நகையை விற்க வந்து இவங்க பட்ட கஷ்டத்தை நான் நேர்ல பார்த்தேன். சார், நீங்க தான் சொல்லணும். இதெல்லாம் பார்த்து பரிதாபப்படாதீங்க சார். ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுங்க. சீட்டிங் கேஸ்ல தூக்கி 1 வருஷத்துக்கு உள்ள வச்சிருவோம். அப்பதான் இதுக்கு புத்தி வரும். ஐயோ ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சார். இவர்தான் கோவத்துல அப்படி பண்ணிட்டாரு. நான் இதெல்லாம் பெருசுபடுத்தாம அப்படியே விட்டுடலாம் தான் இருந்தேன். சரிங்க சார், உங்க நகையெல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க. இனிமேலாவது 2 பேரும் ஜாக்கிரதையா இருங்க. நாங்க உன்னை கடைசி வரைக்கும் பெத்த மகளாதான் பார்த்தோம். ஆனா நீ எங்களை வெறும் பணம் காய்க்கிற மரமா தான் பார்த்திருக்கிற. உன்னோட பேராசை இப்ப உன்னை எங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு பாத்தியா? இந்த நகை தான் உனக்கு வேணும்னு நீ ஒரு வார்த்தை கேட்டிருந்தா உங்க அம்மா உங்ககிட்ட இதை தூக்கி கொடுத்திருப்பா. இதுக்காக நீ எவ்வளவு பெரிய திருட்டுத்தனம் பண்ணிருக்க. உண்மை தெரிஞ்சு அந்த நகை கடையிலேயே நீ அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பன்னு நினைச்சேன். ஆனா நீ பயங்கரமான ஆளு. ஒன்னும் தெரியாத மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்திருக்க. இங்க வந்தாவது நீ திருந்தி உண்மையை ஒத்துப்பன்னு கூட நான் ஒரு நிமிஷம் நினைச்சேன். பெத்த எங்களையே குற்றவாளின்னு கூசாம சொல்லிட்டேன். இந்த பாரு, இந்த ஜென்மம் இல்ல, இன்னும் 7 ஜென்மம் எடுத்தாலும் நீ திருந்துறதுக்கான வாய்ப்பே இல்ல. இந்த நகைக்காக தானே நீ இவ்வளவும் பண்ண. இந்தா, நீயே எடுத்துக்க. சார், என்ன சார்? சார் விடுங்க சார், எங்களுக்கு இந்த நகை வேண்டாம் சார். இதுக்காக தானே பெத்தவங்கன்னு கூட பார்க்காம அவங்க அம்மாவை அவ்வளவு பேச்சு பேசினா அதை அவளே வச்சுக்கிட்டோம் சார். நீ ஆசைப்பட்ட நகைய கையோடு எடுத்துட்டு போ. ஆனா இனி உன் வாழ்க்கையில அம்மாவும் அப்பாவும் கிடையாது. எங்களை விட இந்த நகை தானே உனக்கு பெருசா போச்சு. காலத்துக்கு இந்த நகையவே வச்சுக்க, எங்களை விட்டுரு. இந்த பார், இனி எந்த நல்லது கெட்டதுக்கும் எங்க மூஞ்சில வந்து முழிச்சிடாத. எங்களுக்கு நீ பொண்ணே கிடையாது. ஆசிதா, என்ன சீதா, இன்னும் நடந்ததே நினைச்சிட்டு இருக்க போல. போன வரைக்கும் போகட்டும்னு விடுவியா? அவ பண்ணது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்களும் அவளை நம்ம பொண்ணுன்னு கூட பார்க்காம போலீஸ்ல புடிச்சு கொடுத்ததுதாங்க என்னால புரிஞ்சுக்கவே முடியல. எப்படிங்க பெத்த பொண்ணு போலீஸ்ல? என்ன சீதா பேசுற? நான் தெரியாம தான் கேக்குறேன். எப்படி உன்னால இப்படி எல்லாம் பேச முடியுது? ஸ்டேஷன்ல அவ என்ன பேசினான்னு நீயும் கேட்டுட்டு தானே இருந்த.
உன் நகைய உன்கிட்ட இருந்து ஏமாத்தி திருடிட்டு போய் அதை மாத்தி வச்சு அதை சொல்லாம மறைச்சு நீ விக்க எடுத்துட்டு போகும்போது போலீஸ் உன்னை சந்தேகப்பட்டு புடிச்சு நீ அவங்க கைய காலை புடிச்சு தப்பிச்சு வந்திருக்க. நீ சொன்னது உண்மைன்னு அந்த போலீஸ்காரங்க நம்பினதுனாலதான் அன்னைக்கு உன்னால அங்கிருந்து வர முடிஞ்சது. இல்லன்னா உன் நிலைமை என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சு பாரு. நானும் ஆஸ்பத்திரியில கிடந்தேன். உன் பிள்ளைங்க உன்னை அம்போன்னு தான் விட்டுருப்பானுங்க. சத்தியமா உன்னை வெளியே கொண்டு வந்திருக்க மாட்டானுங்க. உனக்கு இவ்வளவு நடந்தும் உன்னால எப்படி சீத்தை எப்படிலாம் கேள்வி கேட்க முடியுது? என்ன இதுதான் பெத்த மனசோ? இங்க பார், இவ்வளவு நாள் அப்படி இருந்தது போதும். இனி வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. பொம்பளை பிள்ளைய நாமளே போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போய் நிறுத்திட்டோன்னு தான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குங்க. நீ அவங்கள நினைச்சு வருத்தப்படுற, அவங்க உன்னை பத்தி வருத்தப்படுறாங்களா? சரி, இப்ப நீ என்ன சொல்ல வர்ற? நான் தப்பு பண்ணிட்டேனா? ஐயோ இல்லங்க, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேனே, நீங்க என்ன முடிவெடுத்தாலும் நான் உங்க பக்கம் தான் இருப்பேன்னு. சொல்லிட்டல்ல, அப்புறம் என்ன? மறுபடியும் எதுக்கு அவங்களுக்கு பாவம் பாக்குற? என்னங்க செய்யறது? நம்ம பசங்கன்னு பார்த்து பார்த்து வளர்த்துட்டு இப்ப என்னால அவங்கள எதிரியா பார்க்க முடியலங்க. அந்த நிலைமையில நிக்க வச்சு பார்க்க மனசு கேட்கலங்க. நீ நினைக்கிற, ஆனா அவங்க அப்படி நினைக்கலையே. உன்னை எதிரியா தானே பாக்குறாங்க. எல்லாருமே காலம் பூரா நம்மளை தாங்குற பசங்க வேணும்னு தான் விரும்புவாங்க. ஆனா நமக்கு கொடுத்து வைக்கல. என்ன செய்யறது? 5 வரலும் ஒன்னா இருக்கா என்ன? அப்போ இனி வாழற மீதி நாள் பூரா இப்படியே தான் இருக்க போறோமா? இன்னைக்கு ஸ்டேஷன்ல வச்சு அவகிட்ட வீட்டு பக்கம் வரக்கூடாது, மூஞ்சிலேயே முழிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வந்தோமே, அதுக்காக அவ இங்க வராம இருப்பான்னு நினைக்கிறியா? அவ சாதாரண ஆள் கிடையாது சீதா. அவ தப்பிக்கிறதுக்காக உன்னையே குற்றவாளின்னு சொன்னவ. நீ வேணா பாரு, அடுத்த வாரமே வந்து ஏதாவது சொல்லிட்டு வந்து நிப்பா. தனியா வந்தா கோவத்துல விரட்டி விட்டுருவோம்னு பிள்ளைங்க 2 பேரையும் கூப்பிட்டு வந்து பெரிய டிராமா போடுவா. அவ பண்ண தப்புக்கு பாவம் குழந்தைங்க என்னங்க பண்ணோம்? பாத்தியா, நீ இப்படி பேசுவேன்னு தான் அவ அப்படி செய்வான்னு நான் முன்னாடியே சொன்னேன். உஷாரா இருந்துக்க, அவ்வளவுதான். என்னங்க, இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். என்ன? போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும். வீட்ல மத்தவங்களுக்கு தெரிய வேண்டாம். பாத்தியா, அவ உனக்கு அவ்வளவு பெரிய துரோகம் பண்ணியும் கூட நீ அவளை காப்பாத்துறதுக்கு தான் குறியா இருக்க. இல்லங்க, மறுபடியும் ஒரு பிரச்சனை தேவையில்லைன்னு தான். சரி, நீ வேற எதையும் யோசிக்காம படுத்து தூங்கு. படுத்துக்க. சரி சீதா, நான் கிளம்புறேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. சீதா, பேச வேண்டியதெல்லாம் ஏற்கனவே பேசியாச்சு. இனி அவங்கிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லு சீதா. நான் ஒன்னும் அப்பா புள்ளன்னு உறவு கொண்டாடுறதுக்காக பேசல. நீங்க என்கிட்ட வாங்கின 7.5 லட்சம் ரூபா பணத்துக்கு வட்டி 10 நாளைக்கு முன்னாடியே வந்திருக்கணும். அப்போ ஹாஸ்பிடல்ல பேச்சு மூச்சு இல்லாம கிடந்தீங்க, அதான் சும்மா விட்டேன். இப்பதான் பேச்செல்லாம் ரொம்ப பயங்கரமா வருது, அதான் அந்த வட்டி காசை உடனடியா பைசல் பண்ணுங்கன்னு சொல்ல வந்தேன். மத்தபடி சொந்தம் கொண்டாடுறதுக்காகலாம் ஒன்றும் பேசல. டேய், உனக்கு கொஞ்சமாச்சும் மனிதாபிமானம் இருக்கா?
அப்பாவே இப்பதான் ஹாஸ்பிடல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்காரு. அவர் வந்ததும் வராததுமா அவர்கிட்ட போய் வட்டி பணம் கேக்குறியே, நில ஒரு மனுஷனாடா? ஏய், நீ எதுக்கு என்னோட விஷயத்துல தலையிடுற? அவனுக்கும் உனக்கும் எந்த ஒரு பெரிய வித்தியாசமும் கிடையாது. அவன் கடன் கொடுத்தவன் என்கிட்ட திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கான். நானும் ஒரு வட்டிக்காரனும் பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு வட்டிக்காரங்கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது நீ சம்பந்தம் இல்லாம பேசாத. சொல்லுப்பா. நான் கூட நீ ஏதோ வட்டிக்காரங்கிறத மறந்துட்டு உள்ள நினைச்சு பேசிட்டேன். உனக்கு தான் நல்லா தெரியுமே, உடம்புக்கு முடியாம ஆஸ்பத்திரியில இருந்ததுனால சொன்ன தேதிக்கு வட்டி கட்ட முடியல. அதனால இன்னும் 2 நாள்ல உன் வட்டி காசை கட்டிடுறேன்பா. ஓ, நீங்களே உங்க வாயால என்ன வட்டிக்காரன்னு சொன்னதுக்கு அப்புறம் நானும் வட்டிக்காரனாவே இருந்துட்டு போறேனே. ஏற்கனவே நீங்க சொன்ன தேதிக்கு மேல 10 நாள் ஆயிப்போச்சு. அந்த வட்டியே 22,500 ரூபா வருது. இப்போ அந்த வட்டிக்கு மறுபடியும் 3 பைசாலாம் போட முடியாது. 36% போட்டா 8,100 ரூபா வருது. ஆக மொத்தம் அதோட இந்த 8,100 ரூபாயும் சேர்த்தா 30,600 ரூபா. இப்பவே என் கையில எடுத்து வைங்க, நான் போயிட்டே இருக்கேன்.